இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்தில் இயக்குனர் டி.ஜி. விஸ்வபிரசாத் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் வடக்குப்பட்டி ராமசாமி. இதில் சந்தானம், மேகா ஆகாஷ், எம்.எஸ். பாஸ்கர் மற்றும் பலர் நடித்துள்ளனர். வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. முதல்ல இந்த அளவிற்கு நான் வருவதற்கு எனக்கு ஆரம்பத்திலிருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குனர்கள், நான் சின்ன திரையில் நடிக்கும் போதும் சரி, பெரிய திரையில் நடிக்கும் போதும் சரி, அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அதே மாதிரி பணமில்லாத நேரத்தில் எனக்கு நடிகர் சங்கம் கார்டு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்த எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை அவருடைய பாதங்களில் வைக்கிறேன். முந்தா நாள் பிரிந்து சென்ற சகோதரி பவதாரிணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி நல்ல அருமையான தமிழ் பெயர், இங்கிலீஷ் டைட்டில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர். பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே இபி நட்ராஜ் சார், அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி, இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வபிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளிருக்கிறேன். வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தம்பி தமிழ் அவர்கள், தம்பி ரவிமரியா அவர்கள், சேஷு அவர்கள், மாறன் அவர்கள், குல் சுரேஷ் அவர்கள், இப்படி நல்ல நல்ல தம்பிகள், நல்ல ஹீரோயின், நல்ல கேரக்டர், இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும், காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாப்புல தம்பி கார்த்திக் யோகி அவர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம், நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். டிஆர் சார் ஒரு சீனை சொல்லிடுவார், ஆனால் டயலாக் சொல்ல மாட்டாங்க, அவர் நடிச்சிருவார், அவ்வளோதான். அது நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம், அது அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு சீன் அப்படி தான் தங்கச்சி ஓடி போயிட்டாங்க, அவர் வந்தோடனே அவருக்கு நியூஸ் தெரியுது, தெரிஞ்ச உடனே எமோஷனல் ஆகிறாரு, ஆன உடனே அவர் ஒரு டயலாக் பேசிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுறாரு. இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்கர்கிட்ட. பாஸ்ன்னு தான் சொல்லுவார், பாஸே இதாண்டா மூடு, அண்ணன் வரேன்டா, ஃபுல் டென்ஷனில் இருக்கேன்டா, தங்கச்சி ஓடி போயிட்டாடா, பார்த்துங்கடா அப்படின்ட்டாரு. சந்தானம் பார்த்துக்கடா அப்படின்ட்டாரு. ஓகேன்ட்டோம். அண்ணன் நிற்கிறாரு, நான் நிற்கிறேன், எஸ்என் லட்சுமி மேடம் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தார், வந்த உடனே விச்சு நிற்கிறாரு. விச்சு நான் அண்ணன் 3 பேர் நின்றுட்டு இருக்கிறோம். நீட்டாக வந்தார். வந்த உடனே அந்த நியூஸ் கேட்டோன்னா அவர் ஆக்ஷனோட வேறே ஆகிடுவார், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்ன உடனே நீட்டாக வந்தார், விச்சுவை பிடிச்சாரு, பிடிச்சி 2 அடி தலையிலே அடிச்சாரு. என் தங்கச்சி ஓடி போயிட்டாலா, ஓடி போயிட்டாலா, கேராகி விச்சு அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டாரு. அடுத்தது என்கிட்ட வந்தார், நெஞ்சில் அவர் தலையை வச்சு முட்டினாரு. டே என் தங்கச்சி ஓடி போயிட்டாலாமே, ஓடி போயிட்டான். நான் நெஞ்சு பிடிச்சின்னு இவர் கண்ணு காமிச்சு, அண்ணன் ஓடிட்டீங்கன்னா இருக்காதீங்க அப்படின்னு. இவரு அங்கேருந்து இல்லை, வீரா 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 வீரா, டே பாச. ஸோ நாங்கள் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் அண்ணனோட நடித்தது, அப்போத்துலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தது, இது எல்லாமே. அதுக்கப்புறமா நாங்கள் பண்ண நிறைய படங்கள், A1 ஆகட்டும், அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு லோக்கல் மெட்ராஸ் பேசுகிற மாதிரி பண்ணியிருப்பார். அப்படியே சபாபதி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வாதியார் மாதிரி. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்கர் சார் நீங்கள் பார்த்தீங்க. அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய மெயின் கருவாகவே இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக்காக, ஒரு எமோஷனலாக அவ்வளோ அழகாக ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது உண்மையில் நம்ம செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ.